பெரிய காப்பியம். இந்த காப்பியத்தை வந்து கம்பன் இயற்றிய காலகட்டத்தில் சோழ மன்னர்கள் தான் தமிழ்நாட்டில் அரசாண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கம்பன் போய் ஒரு ஆரிய புருஷனுடைய கதையை காப்பியமாக்குறாரு. அந்த காப்பியம் காலம் கடந்து வந்து இன்னைக்கும் மக்கள் மத்தியில் ஆதரவு பெற்றிருக்கிற காப்பியம். இந்த காப்பியம் இதுவரைக்கும் தமிழ் பேசும் நல்லுலகத்தில் பாராட்டப்பட்ட காப்பியம், போற்றப்பட்ட காப்பியம். கிட்டத்தட்ட 64 கம்பன் கழகங்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. கம்பனுக்கு விழா எடுக்கிறாங்க, அந்த காப்பியத்தை கொண்டாடுறாங்க. ஆனால் கம்பனுடைய பெருமையை உலகம் பூரா எடுத்து சொல்லணும்னா பெரும்பாலும் பேசப்படுற மொழியில சொல்லணும், ஆங்கிலத்தில் சொல்லணும். அதை விட எல்லாருக்கும் புரிகிற மொழி வந்து சங்கீதம், இசை தான் எல்லாருக்கும் புரிகிற மொழி, எல்லாருக்கும் பொதுவான மொழி. அதனால இந்த முயற்சியில இந்த நாங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். இந்த முயற்சியில கம்பராமாயணத்தை ஆங்கிலத்துல பாடல்களுக்கு ஆங்கிலத்துல பொருள் சொல்லி அதை வந்து இசை வடிவமாகவும் பாடி காட்டுற ஒரு முயற்சி இது. இது முதல் முறையாக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். இந்த வருஷம் ஜனவரி மாதம் ஸ்ரீரங்கம் கோயிலில் கம்பன் மண்டபத்தில் கம்பராமாயணம் அரங்கேர்னு அதே மண்டபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வந்தபோது இதே நிகழ்ச்சியை பண்ணோம். அப்போ வந்து தமிழில் பாட்டை சொல்லி ஆங்கிலத்தில் பொருள் சொல்லி அப்புறம் பாடி காட்டினோம். ஒரு 4-5 பாட்டு இப்படி பண்ணோம். அதுக்கப்புறம் டெல்லி தமிழ் சங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை பண்ணோம். ஆனால் அங்கே வந்து பாடலும் பொருளும் எல்லாமே தமிழே சொன்னோம். இதுதான் முதல் முறையாக ஆங்கிலத்தில் ஒரு முழு நிகழ்ச்சியை பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியை வரவேற்கணுன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ராமாயண கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். தமிழருக்குன்னு சொத்து கிடையாது. ராமாயணம் வால்மீகி ராமாயணத்திலேருந்து வந்தது தான், தெரிஞ்சு தமிழில் வந்தது தான் நம்ம கம்பராமாயணம். கம்பரே சொல்கிறார், வால்மீகி ராமாயணத்துலேருந்து எடுத்து தான் தமிழில் பண்ணுறோம். நம்ம டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் ஒரு புக்கே எழுதியிருக்காங்க, வால்மீகி ராமாயணத்துக்கும் கம்பராமாயணத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அழகு, அதாவது ராமாயணத்தை ஒரு அழகாக சொன்ன காப்பியம்னா கம்பராமாயணம் தான். ஒரு கடவுளுடைய கதையை நான் இங்கிலீஷில் சொல்ல போனோம்னா ரொமான்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. ரொமான்டிசிசம்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு ரொமான்டிசிசம் இருக்கு, லாங்குவேஜ்லேயும் ரொமான்டிசிசம் இருக்கு. தமிழே அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இப்போ தமிழில் எது பெரிய பாப்புலர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அரசாட்சியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாட்சியோ, திருக்குறள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாருக்கும் தெரியாத, எல்லாருக்கும் ஒரு திருக்குறளாவது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? திருக்குறள் தெரியாதவங்களே கிடையாது. ஆனால் கம்பராமாயணத்தில் பாட்டுன்னு சொல்லுங்க, எல்லாராலையும் கம்பராமாயணம் பாட்டு சொல்ல முடியாது. கடவுள் வாழ்த்து கூட யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனாலும் தமிழ்நாட்டில் திருக்குறள் பேசுறதை விட கம்பராமாயணம் பேசுறது தான் அதிகம். இவங்க சொன்னாங்க 56 கம்பன் கழகம் இருக்கு தமிழ்நாட்டில். 56 64 கம்பன் கழகங்கள் இருக்கு. வருஷம் 2 நாள் 3 நாள் கொண்டாடி இதை செஞ்சிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ் மக்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் தமிழ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துட்டு இருக்கு. நாங்களும் கம்பராமாயணத்துல இந்த நிறைய பேசியிருக்கோம். நீங்க யூடியூப்ல கம்பராமாயணத்துல நிறைய, ஆக்சுவலி நீங்க திருக்குறளை விட அதிகமாக தான் கம்பராமாயணம் யூடியூப்ல இருக்கும். அப்படி இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு மட்டும்தான் அது போகுது. இப்போ இதை வந்து ஆங்கிலத்துல நம்ம வந்து இதை அழகா சொல்ல முடியுமா, அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா? ஒரு இங்கிலீஷ்ல ஒரு போய்ட்ரி இருக்குன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணா அதோட அழகு போயிடும், ஆங்கில போய்ட்ரியோட அழகு போயிடும். அதுதான் இப்போ ஒரு கஷ்டமான முயற்சி. நம்ம ஒரு தமிழ்ல ஒரு போய்ட்ரிய ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது அதோட அழகு போயிருமா, அதை போகாம பார்த்துக்கிறதுக்கு தான். அது நான் சொன்ன மாதிரி அழகு வந்து வார்த்தையில மட்டும் இல்லை, தமிழ்ல வார்த்தையில அழகு இருக்கு கம்பராமாயணத்துல. ஆனா அந்த கதையும் அந்த ஓமையிலுமே ஒரு அழகு இருக்கு கம்பராமாயணத்துல. அதை நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்னீங்கன்னா அதை அப்ரிஷியேட் பண்றதுக்கு ஜனங்களால் முடியும். அதை தான் அதை தான் முக்கியமான முயற்சியாக எடுத்து செய்யறோம். இதை வந்து இதுக்கு இன்னொரு அடிஷன், இங்க நம்ம சிக்கில் புருஷர் இருக்காரு, எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாம இல்லை.
அழகாக கர்நாடிக் மியூசிக் பாடுவார். இந்த 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 போய்ட்ரியை எடுத்து இதுதான் ஒரிஜினல். இவங்க வந்து எங்கெங்கேருந்தோ எடுத்து பாடுறதை விட இப்போ புதுசாக ஒரு போய்ட்ரியை இவரை கொடுத்து இதை பாடுங்க அப்படின்னு சொல்கிறோம். நாங்களே இன்னும் கேட்கல, நாளைக்கு தான் கேட்க போகிறோம். போய்ட்ரிக்கு லாங்குவேஜ் கிடையாது இல்லையா, மியூசிக் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ 2 விதத்தில் இதை சக்சீட் பண்ணுவோம். ஒன்று வந்து தமிழில் அழகாக சொல்கிறதுக்கு தமிழையும் சொல்லுவோம், அந்த தமிழ் போய்ட்ரி அந்த பாட்டையும் சொல்லுவோம், அது ஆங்கிலத்துக்கு அந்த அந்த சீனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவோம். அந்த அர்த்தத்தில் உங்களுக்கு ஒரு கம்பராமாயணத்திலேயே ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு கோர்வையாக கொண்டு போயிடும். ஒரு 15 பாட்டில் ஒரு பாட்டுக்கும் இங்கிலீஷில் அர்த்தம் சொன்ன உடனே சிக்கில் குருஷனா அதை ஒரு கர்நாடிக் மியூசிக்காக பாடுவாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் கேட்டு அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தமிழ் புரியாம ஆங்கிலம் கேட்குறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. கர்நாடிக் மியூசிக்கு எல்லாருக்குமே இருக்கு. தமிழ் தெரிஞ்சவங்க, ஆங்கிலம் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரியாதவங்க எல்லாருக்கும் இருக்கு. இது ஒரு ஆரம்பம் தான், அப்படிதான் நான் கேள்விப்படுறேன். பிரியாஸ் டன் நிறைய கம்பராமாயணம் புத்தகங்களே எழுதியிருக்காங்க இவங்க. இது ஒரு ஆரம்பம் தான். இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான பாட்டு, ஒரு 14-15 பாட்டு எல்லாமே முக்கியமான பாட்டு கவர் பண்ணிட்டு அடுத்தது ஒரு செக்ஷனாக ஒரு வாலிவதை ஒன்று பண்ணலாம், ஒரு முதல் போர் ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி ஒன்றா பண்ணுறதுக்கு தான் இது முதல் முயற்சி. எல்லோருக்கும் வணக்கம். ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? நான் வெவ்வேறு ராங்க. நான் ஒவ்வொரு கவிதையுமே ஒவ்வொரு ராமாயணத்தை அதில் ஒவ்வொரு விஷயத்த சொல்றது, ஒவ்வொரு சீனை டெபிக்ட் பண்ணுறது. ஸோ அந்த வரிகளுக்கு ஏற்ற இமோஷன்ஸ் என்ன இருக்கோ அதை வெளியே கொண்டு வர மாதிரி எங்களால் முடிஞ்ச கர்நாடக ராகங்களில் ஏன்ஷியன்ட் ராகா அண்ட் மாடர்ன் ராகா ரெண்டுமே சேர்ந்து. ஸோ அந்த வரிகள் தான் முதல்ல முக்கியமாக எனக்கு ராகத்தை கொடுக்குற ஒரு ஐடியாவாக அந்த வரிகள் தான் இருக்கும். ஏன்னா இவங்க சொல்கிற விதம், எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற விதம் எனக்கு, ஏன்னா விருத்தம் பாடுறதுங்கிறது கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு விஷயம். ஏதாவது ஒரு 4 வரிகள் எடுத்துட்டு அது எந்த மொழியில் வேணாலும் இருக்கலாம். அதை வந்து அந்த அந்த ஒவ்வொரு வரிகளையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வார்த்தைகளை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், அந்த கம்போசர் என்ன சொல்ல வராரு அந்த வரிகள் மூலமா அப்படிங்கிறத சங்கீதம் மூலமா உங்களுக்கு எடுத்து காட்டுற மாதிரி. அதை தொகையரான்னு சொல்லுவோம், நிறைய சினிமா பாடல்கள் முதல்ல வரும். அந்த பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரிதம் இருக்காது அதில். அதுக்காக நான் வேடிக்கையாக சொல்லுவேன், வித்தவுட் ரிதம் தான் விருத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பாடலே ஆரம்பிக்கும், அந்த பர்கஷன் ஆரம்பிக்கும். ஸோ அந்த விருத்தம் ரொம்ப வருஷமாக நான் பாடின்னு இருக்கிற போது நான் எடுத்துட்ட வரிகள் வந்து திருக்குறளாக இருக்கலாம், இல்லைன்னா கம்பராமாயணம் வெகு சில வரிகளே நான் எடுத்துட்டு இருக்கேன். சில கவிதைகள் மட்டும் தான் நான் இங்கே எடுத்துட்டு இருக்கேன். பட் டாக்டர் பிரியா சொன்ன மாதிரி இந்த ஜனவரி மாதம் when she called and said இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பிரதமர் ஐயா வராங்க ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு, அங்கே வந்து கம்பர் மண்டபத்தில் கம்பராமாயணம் ஒரு 6 கவிதைகள் பாடணும், 40 நிமிஷம் பாடணும். அது வெறும் விருத்தமாக தான் பாடணும். அதுக்கு வந்து வயலின், வீணை இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இமோஷன்ஸ் ஒன்றும் கூடுதலாக வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ஒரு புதுமையான ஒரு வாய்ப்பாக எனக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா as artists we always look for new avenues to broaden our skills. ஒரே விஷயத்தை திருப்பி செய்யாமல் கொஞ்சம் புதுசாக ஏதாவது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் எனக்கு பர்சனலி அதை ட்ரை பண்ணணும்னு முயற்சி செய்வேன். அந்த ஒரு முயற்சி தான் அந்த கம்பராமாயணம் பிரதமர் ஐயா முன்னாடி பாடினோம். அவர் எங்களை பார்த்த அளவுக்கு நான் அவரை பார்க்க முடியல. ஏன்னா ஐ வாஸ் டோட்டலி என்க்ராஸ்ட் இன் தி லிரிக்ஸ். அந்த லிரிக்ஸுக்கு ஏற்ப ராகம் பாடணுமே, ஒழுங்காக பாடணுமே, அவர் கரெக்டாக போய் சேரணுமே அப்படின்னு. அவருக்கு அது பிடிச்சதா பிடிக்கலையா அப்படிங்கிறது உடனே தெரியல. ரொம்ப அழகாக ஹிந்தியில் வந்து இந்த பாவம் நாங்கள் மெஹசூஸ் கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்லி அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் பல இன்டர்வியூவில் அதை பற்றி பேசும்போது, அதாவது சவுத் இந்தியன் ட்ரிப்பு நான் போனதுலேயே எனக்கு வந்து ஸ்ரீரங்கம் ட்ரிப்பில் இந்த கம்பராமாயணம் கேட்கறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்கிற போது தான் எங்களுக்கு புரிஞ்சது. ஸோ அவர் மனசில் இது பதிஞ்சிருக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறையா ஒன்று செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னையில் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணோம். டெல்லியில் பண்ணோம், டெல்லி தமிழ் சங்கத்தில் ஏப்ரல் மாதம் பண்ணோம். இப்போது சென்னையில் நாரதா கானசபாவில் இது ஒரு புது முயற்சியாக டாக்டர் ரேலா அவர்களும் கூட சேர்ந்து ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் இன்டர்பிரிட்டேஷன் ஃபார் கம்பராமாயணம் கொடுக்கணும். இதோட முக்கியமாக மியூசிக்கலி யூனிக்காக எனக்கு என்ன இருக்க போகிறதுன்னு தோன்றதுன்னா, அஃப்கோர்ஸ் ராகங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ராகங்களாக இருக்கும். பட் இது கூட வாசிக்க போகிறவங்க வந்து முடிகொண்டான் ரமேஷ் வீணை மற்றும் தீபக் பரமேஸ்வரன் அப்படின்னு ஒரு சாரங்கி பிளேயர். கர்நாடக சங்கீதத்தில் சாரங்கி அவ்வளோவா கேட்டதில்லை நம்ம.
நான் வந்து சில ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணியிருக்கேன், பட் தட் இஸ் அலாங் வித் வெஸ்டர்ன் மியூசிக் ஆல்சோ அண்ட் ஹிந்துஸ்தானி மியூசிக் கொலாபரேஷன் மாதிரி. ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நாடகான சபாவில் ஒரு கர்நாடக ராகங்கள் பாடக்கூடிய ஒரு மேடையில் ஒரு சாரங்கி வித்வான் என் கூட வாசிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஐ எம் ஈவன் மோர் எக்ஸைட்டட். இது எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாரும் வந்து இது ஆதரவு தெரிவிக்கணும்.